உலகங்கள் சினிவீசி நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். தக்கலை இந்த படத்தோட திரை விமர்சனம். இந்த படத்தை கதையை பற்றி சொன்னோம்னா, படத்துடைய ஆரம்பம் 1994 நடக்குது. அப்போ டெல்லியில் ஒரு மேன்ஷனுக்கு பேப்பர் போட வர்றார் குமரவேல். கூடவே அவருடைய 7 வயசு பையனையும் 4 வயசு பொண்ணையும் கூட்டு வர்றார். அந்த மேன்ஷனில் நாசர், அவருடைய தம்பி கமல், பகத் பெருமாள், ஜோஜி ஜார்ஜ் இவங்கெல்லாம் கேங்ஸ்டர் அந்த மேன்ஷன் தங்கியிருக்காங்க. அவங்களை என்கவுண்டர் பண்ண போலீஸ் அந்த இடத்துக்கு வர்றாங்க. போலீஸ்டையும் தப்பிக்கிறதுக்காகவும் போலீஸ் கவனத்தை திசை திருப்பதுக்காகவும் நாசர் குமரவேலை சுட்டுக் கொள்கிறார். இந்த கலவரத்தில் எல்லாம் தப்பிச்சு போகிறாங்க. குமரனுடைய பையன் கமல் கையில் கிடைக்கிறான். அவனை வச்சு கமல் தப்பிச்சு போகிறாரு. குமரனுடைய பொண்ணு காணாமல் போயிடுறான். கமல் தன்னால் தான் பையன் அப்பா வளர்த்தான், தங்கச்சியை பிரிஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி, நீ என் உயிரை காப்பாற்றின, என் கூடவே இரு, உன் தங்கச்சியை கண்டுபிடிச்சி கொடுக்குறது என் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் தான் சிம்பு. அவன் கமலுக்கு தளபதியாக இருக்கார். கமலுடைய மனைவி அபிராமி, இவங்களுக்கு கல்யாணம் பொண்ணு இருக்குது. ஆனால் சிம்பு தங்கச்சி தேடி போன இடத்துல திரிசாவோட பழக்கம் ஏற்பட்டு திரிசாவை 2வது மனைவி மாதிரி வச்சிருக்கார் கமல். அதே சமயம் சிம்புவுக்கும் திரிசா மேலே ஒரு கிரேஸ். ஆனால் திரிசா கமலை தான் விரும்புகிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் கமலை எப்படியாவது கவுக்கணும் நினைக்கிற வில்லன் கும்பலும் நாசர், பகத் பெருமாள், ஜோஜி ஜார்ஜ் எல்லாம் சேர்ந்து சிம்பு கிட்ட உன்னோட அப்பாவை கொன்னது கமல் தான் அப்படின்னு பொய்ய சொல்கிறாங்க. அதை நம்புகிற சிம்பு இவங்களோட சேர்ந்து கமலை கொண்டு முயற்சி ஈடுபடுறாரு. அதில் கமல் ஒரு பெரிய ஐஸ் பள்ளத்தாக விழுந்துறாரு. அவர் இறந்துட்டான்னு நினச்சிட்டு சிம்பு தலைவன் மாதிரி இந்த கூட்டத்தை நடத்துகிறார். ஆனால் கமல் 2 வருஷங்கள் திரும்பி வர்றாரு. தன்னை கொல்ல முயற்சி போகும்போது பழி வாங்கிட்டே வர்றாரு. இதுக்கிடையே சிம்பு திரிசாவை மிரட்டி கூட்டிகிட்டு போய் தன்னோட வீட்டில் வச்சுக்கிறார். இதுக்கப்புறம் திரிசா என்ன ஆனாங்க அப்படிங்கிறதும், எல்லாரையும் கொண்டு வந்த கமல் சிம்புவை என்ன செஞ்சார் அப்படிங்கிறதும், சிம்புவோட தங்கச்சியை சிம்புகிட்ட ஒப்படைச்சாரா, சிம்புவோட அப்பாவை கொண்டது கமல் இல்லை அப்படி உண்மை சிம்புவுக்கு தெரிஞ்சுதா அப்படிங்கிறதுலாம் மீதி கதை. இதில் முதல்ல நடிகர்கள். இந்த நடிகரில் 3 செட்டாக பிரிக்கலாம். முதல்ல சீனியர் நடிகர்கள். நாசர், இவருக்கு கமலுக்குமான காம்போ நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். வடிவுக்கரசி, மணிரத்னம் படத்தை முதன்மை நடிச்சிருக்காரு. வையாபுரி, சின்னி ஜெயந்த், இவருக்கு கமலுக்கான காம்பினேஷன்கள் இல்லை. ஹிந்தி நடிகர் மகேஷ் மஞ்சுரேக்கர், தெலுங்கு நடிகர் தனிகல பரணி, இவங்களாம் சீனியர் ஆக்டர்னு சொல்லலாம். செகண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அபிராமி, விரும்மாண்டிகரம் கமலம் நடிச்சிருக்கார். ஒரு பாசமான மனைவி, அப்புறம் பழச மறந்து போன ஒரு பரிதவிக்கும் தாய் அப்படின்னு 2 விதமான ஆக்டிங்கை அருமையாக பண்ணியிருக்கார். இன்னொருத்தர் திரிஷா, கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர், ஒரு சர்ச்சைக்குரிய கேரக்டர் சொல்லலாம். அப்புறம் சிம்பு, மணிரத்னத்தோட 2வது படம், கமலோட முதல் படம். அவரோட கேரக்டர் அருமையாக பண்ணியிருக்காரு. ஆனால் கமலோடு சேர்ந்து நடிக்கும்போது அந்த தடுமாற்றம் தனியாக தெரியுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இது போக பகத் பெருமாள், ஜோஜு ஜார்ஜ், ஐஸ்வர்யா லட்சுமி, அசோக் செல்வன், சேத்தன் என்று நமக்கு அறிமுகமான நடிகர்கள் கமலோடு முதல் முறையாக நடிச்சிருக்காங்க. இது போக சஞ்சனா மல்கோத்ரா, இவர் கமலுடைய பொண்ணாக வர்றார். ஆதித்யா கிருஷ்ணா, இவர் கமலுடைய மாப்பிள்ளையாக வர்றார். அர்ஜுன் சிதம்பரம், இவர் கவுலா அப்படிங்கிற கேரக்டரில் வர்றார். இது மாதிரி நிறைய அறிமுகம் இல்லாத நடிகர்கள், ஆனால் அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அற்புதமாக நடிப்பை வழங்கியிருக்கார்கள். இல்லை எல்லார்ட்டேருந்தும் அற்புதமாக நடிப்பை வாங்கியிருக்கார் மணிரத்னம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் அருமையாக கொண்டு போயிருக்கார். ஒரு கேரக்டருக்கும் ஒரு டீட்டெயில், ஆரம்பம் முடிவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு சரியில்லாமல் ஒரு கேரக்டரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் செல்வனை சொல்லலாம். ஐஸ்வர்யா லட்சுமி அதிக வேலை இல்லை அப்படின்னாலும் அவர் கேரக்டருக்குள்ள சஸ்பென்ஸ் இருக்குது, அதுக்காக அந்த கேரக்டர் பயன்பட்டுருக்கு. அப்புறம் இவங்க எல்லோரையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக, எல்லோரோடையும் ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டராக படம் முழுக்க தன் தோளில் சுமந்திருக்கிற உலகநாயகன் கமல்ஹாசன். அவர் நடிப்பை பற்றி புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்கார். 95 வந்த குருதி புனல் கெட்டப்பில் கொஞ்ச நேரம், அப்புறம் இன்னொரு வித்தியாசமான கெட்டப்பில் கொஞ்ச நேரம், அப்புறம் ஜனாமொழியோட கொஞ்ச நேரம் அப்படின்னு 3 விதமான தோற்றத்தில் வர்றார். 3 விதமான தோற்றத்துக்கும் அந்த வேறுபாடு தனித்தனியாக காமிச்சிருக்கார். அதெல்லாம் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. கமல் என்றாலே அப்படி தான் நடிப்பார் என்பது எல்லோரும் தெரிந்த விஷயம். ஆக்ஷன் காட்சிகளில் அவருடைய வேகம் ஆச்சரியப்படுத்துது. அப்புறம் இசை ஏஆர் ரஹ்மான்.
அடுத்து 9 பாடல்கள் அப்படின்னா சொன்னாங்க. இருந்தாலும் எல்லா பாடலுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகிறது ஒரு நிறைவில்லாத தன்மை அப்படின்னு சொல்லலாம். முழு பாட்டையும் உட்கார்ந்து மக்கள் பொறுமையாக கேட்க மாட்டாங்க அப்படின்னாலும் ஒரு சில பாட்டையாவது முழுசாக வச்சுருந்துருக்கலாம். இப்போ 5 போய பாட்டு ஒரு தீம் மியூசிக் மாதிரி வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட நாயகனோட தென்பாண்டி சமையல் பாட்டு பாணியில் அங்கங்கே சிம்பு தங்கச்சியை பற்றி பேசும்போது நினைக்கும் போதெல்லாம் அந்த பாட்டு வர மாதிரி காமிச்சிருக்காரு. அது பரவாயில்ல. ஆனால் திரிசாவுக்கு வர என்ன வேணும் உனக்கு என்ற பாட்டையாவது முழுசாக வச்சுருக்கலாம். மக்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்ற ஜிங்குஜா பாடலில் முழுசாக வச்சதுக்காக இயக்குனர் பாராட்டலாம். நாயகன் படத்தில் கமலுக்கு பாடுற மாதிரியான காட்சி அமைப்பு இருக்காது. இந்த பற்றி அதே மாதிரி கமல் மட்டும் இல்லை, கமல் சிம்பு 2 பேருமே பாட்டே பாடல அப்படிங்கிறதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். மற்றபடி பின்னணி இசையில் எப்பவும் முறை யாரும் நல்லா பண்ணியிருக்காரு, அது தனியாக சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் இயக்கம் மணிரத்னம், திரைக்கதையை கமலும் மணிரத்னம் இணைந்து பண்ணியிருக்காங்க. மணிரத்னம் அவர்களுக்கு முழு சப்போர்ட்டாக டெக்னிக்கல் டீம், எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத், ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன், இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான், ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பறிவு, இவங்கெல்லாம் பக்கபலமாக இருந்திருக்காங்க. இதுபோக ஏஐ டீமும் தன்னை பங்களிப்பு பண்ணியிருக்கு. பெரிய நட்சத்திர பட்டாளம் எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்கு. மணிரத்னத்துடைய மேக்கிங் ஸ்டைல் நம்மளை வேக்க வைக்குது. அந்த அளவுக்கு ஒரு காட்சி நேர்த்தியாக கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போயிருக்காரு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாலும் திரைக்கதை இருக்கக்கூடிய தொய்வு காரணமாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எண்ணம் தோன்றுவது தவிர்க்க முடியவில்லை. நாயகனில் ஒரு சந்தர்ப்பத்தில் பலதி சக்தியை கமல் அடித்து கொண்டுடுவார். அவருடைய மகனான டினு ஆனந்த் அவரை கமல் ஒரு காட்ஃபாதர் வளர்த்து வச்சுருப்பார். தன்னுடைய அப்பாவை கொண்டது கமல் தான் தெரிஞ்ச உடனே டினு ஆனந்த் கிளைமாக்ஸில் கமலை சுட்டு கொண்டுருவார். அந்த போர்ஷன் எடுத்து டினு ஆனந்த் கேரக்டரை சிம்புவாக மாற்றி வேறு மாதிரி டெவலப் பண்ணியிருக்கார். அதனால் நாயகன் சாயல் தெரியுது. இன்னொரு இடத்துல கமல் பேர் சக்திவேல், அவருடைய பேரும் சக்திவேல் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நாயகன் சாயல் தெரியுது. இன்னும் சில காட்சிகள் செக்கச்சிவந்தமான தான் நினைவூட்டுது. 40 வருடங்களுக்கு மேலே டைரக்ஷன் தொழில் இருக்கும்போது இது போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாது. அந்த படமாக இது இருக்குது, இந்த படமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, புதுசாக படம் ட்ரை பண்ணால் இது மணிரத்னம் படம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது ரெண்டுக்கு நடுவில் புகுந்து வரக்கூடிய ஒரு சவாலான விஷயம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்குது. அந்த சவாலை நல்லாவே செஞ்சுருக்கார் மணிரத்னம். திரைக்கதையில் சில காட்சிகள் தொய்வு அப்படின்னாலும் மற்றபடி நல்லா கொண்டு போயிருக்காரு. திரிஷா கேரக்டர் இருக்கக்கூடிய குழப்பம் ஒரு உறுத்தலான விஷயமாக அமைஞ்சிருச்சு. நான் கமலுக்கு வளர்ப்பு போகும்போது சிம்பு வராரு. கமலுடைய காதலியை திரிஷாவை வீட்டு கூட்டு போய் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நேரடியான விஷயமா இருக்குது. அதே சமயம் திரும்பவும் கமல் திரிஷாவை கூப்பிட்றாரு. திரும்பவும் கமல்கிட்ட திரிஷா போயிருந்தால் அது இன்னும் ரொம்ப ஒரு மோசமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சனால திரிஷா கேரக்டர் இறந்து போகிற மாதிரி முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சில கலாச்சாரங்களை மாற்றினாலும் என்ன நடந்தாலும் எப்படி இருந்தாலும் கணவன் மனைவிகிட்ட தான் வருவான், மனைவி என்பது உயர்ந்தவள் அப்படிங்கிற கருத்தை படம் முழுக்கவே கொண்டு வந்திருக்கார் மணிரத்னம். அந்த விஷயத்துக்கு அவர் பாராட்டியே ஆகணும். நம்ம கிளைமாக்ஸில் எப்படி முடிக்கலாம் அப்படின்னு தடுமாறி இருக்கார் இயக்குனர். கடைசியாக ஒரு வழியாக முடிச்சிருக்காரு. கிளைமாக்ஸ் கொஞ்சம் முன்னாடி அசோக் செல்வன் கமல்கிட்ட உங்களுக்கு கொடுத்த 48 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறேன், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போய் அவரோட காயங்களை மருந்தப்படுத்துகிறார் ஐஸ்வர்யலட்சுமிகிட்ட. அங்கேருந்து கமல் மேன்ஷனுக்கு போகிறார். சிம்பு அங்கே வர்றாரு, சண்டை நடக்குது. கடைசி சிம்பு இறந்து போயிடுறார். அங்கே வர அசோக் செல்வன் என்ன செய்யணும், கமலை அரெஸ்ட் பண்ணணும். ஆனால் அப்படியே விட்டு போயிடுறாரு. கமல் போய் கிராமத்தில் மனைவி அபிராமி வாழ்ந்துட்டுருக்கார். இது என்ன மாதிரியான கண்டிஷன் புரியல. நேபாளம், புதுடில்லி, கோவா, திருச்செந்தூர் என்று பல இடங்களில் மொத்தத்துமே கடுமையாக உழைச்சிருக்காங்க. அது ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தெரியுது. அன்பரி மாஸ்டர் உழைப்பு அபாரமானது. தக் லைஃப் என்ற பெயர் காரணத்தையும் சொல்லிடலாம். தக் என்றால் குண்டாஸ், ரவுடிசம், ரவுடியோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த கதையை சில பேர் எப்படி குழப்பி விட்டாங்க அப்படின்னா, இந்த கேங்ஸ்டர் என்ன தொழில் பண்ணுறாங்க, என்ன வருமானம் வருது, அதை காட்டலை அப்படிங்கிறாங்க. ரவுடி என்ன செய்வாங்க, கட்ட பஞ்சாயத்து அடிதடி கள்ளக்கடத்தல் கூட விஷயம் பண்ணுறாங்க. அதில் நடக்கக்கூடிய போராட்டம் காட்டுறாங்க. இது வந்து புரியாமல் ஒன்றும் பண்ணலை. அதே மாதிரி கமல் சிம்பு மோதலுக்கு காரணமே கமல் சிம்பு மேலே அவர் சந்தேகப்படுறார். சிம்பு தன்னுடைய அப்பா கொண்ட கமல் தான் நினச்சிக்கிட்டு சண்டை போடுறாரு. இதுதான் விஷயம். இதை வந்து திரிஷாவுக்கு தான் 2 பேர் சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் திரித்து பேசுவது தேவையில்லாத விஷயம். இந்த படத்துக்கு இவங்க பண்ண கொஞ்சம் அதிகப்படியாக ப்ரமோஷன் சற்று மைனஸ் அமைஞ்சிச்சு அப்படின்னு தான் உண்மை. ஆனால் இத்தனை நெகட்டிவ் விமர்சனம் தாண்டி இந்த படம் வசூலில் சாதனை படைத்துக் கொண்டது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். எல்லாம் ஓகே. படம் எப்படி ஷார்ட்டாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா,
கமல் மணிரத்னம் கூட்டணி அப்படி இருக்குமோ, கமல் மணிரத்னம் சிம்பு கூட்டணி இப்படி இருக்குமோ என்று பெரிதாக எதிர்பார்க்காமல் சென்றால் ஒரு நல்ல படத்தை திருப்தியோடு வரக்கூடிய படம் தான் இந்த தக் லைஃப். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.